தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு அவரை சந்திக்க போயிருக்கிறாரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நடந்து முடிஞ்ச இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத விதமா திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திச்சிருக்குது. இன்னும் சொல்ல போனா மு.க. ஸ்டாலின் அவர் நின்ன கொளத்தூர் தொகுதியிலேயே எம்எல்ஏ சீட்டு கூட பெறாம மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. இதனையொட்டி திமுக தொண்டர்கள் மிகவும் ஒரு ஆழ்ந்த சோகத்துல இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு, நீங்க தோத்தது கண்டிப்பா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா உங்களுடைய ஜெயிக்கிற காலங்கள்ல மட்டுமல்ல உங்களுடைய கஷ்ட காலங்களையும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கடந்த 2 வருடங்களா திமுக நடத்தின பல ஈவெண்ட்டுகளில் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதுலேருந்தே ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவுக்கு ஆழமாக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதே போல் இன்னொரு விஷயம் எதிர்பார்க்கப்படுறது என்னன்னா, இப்போ திமுகவுக்கு ஆதரவு அளிச்சிட்டு இருக்கிற ரஜினிகாந்த் இதுக்கு முன்னாடி அவரும் அரசியலில் வரதா அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை அடுத்த எலெக்ஷனில் திமுகவில் ரஜினிகாந்த் இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் ஏற்கனவே 1996 எலெக்ஷன்லையுமே திமுக ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் ரஜினி அவர்களுடைய ஆதரவு தான் அப்படின்றது ஒரு வரலாற்று உண்மை. அதனால் ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவில் இணைகிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த வர எலெக்ஷனில் திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரஜினிகாந்துக்கும் ஸ்டாலினுக்கும் நடந்த இந்த ஒரு மீட்டிங்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீடாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.